ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா ஈஸியான ஒரு வத்தல் ப்ரிப்பரேஷன் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வத்தல் செய்யறதுக்கு அரிசி மாவு, ஜவ்வரிசி மாவு இப்படி எந்த மாவுமே வேண்டாம். இந்த வத்தலை பிழியறதுக்கு அச்சு வேண்டாம். பிழிஞ்ச இந்த வத்தலை காய வைக்கிறதுக்கு வெயில் வேண்டாம். அரிசி வத்தல்லாம் செய்வோம்ல, அரிசியை ஊற வச்சு அரைச்சி கிளறி அதெல்லாம் வேணவே வேணாம். இன்னும் சொல்ல போனா இந்த வத்தலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடுப்பே வேண்டாங்க. அப்ப என்னதான் வேணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அவல்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு கெட்டியான அவல், இன்னொன்னு நைஸா பேப்பர் போல இருக்கும் பேப்பர் அவல். நான் எடுத்துக்கிறது கொஞ்சம் கெட்டியான அவல். இதோட எடை கரெக்டா 250 கிராம், 1/4 கிலோ அளவு. ஃபர்ஸ்ட் இந்த அவலை ஒரு ஜல்லடையில சேர்த்துக்கலாம். அவல்ல நிறைய தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால ஜல்லடையில போட்டுட்டு நல்ல இந்த தூசி எல்லாம் போற மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு இதுல தூசி இருக்குன்னு. இப்போ ஜலிச்ச இந்த அவலை ஒரு ஸ்ட்ரைனர்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அவலை 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணாதான் அவல் பார்க்கறதுக்கு நல்லா வெள்ளையா இருக்கும். இப்போ இது போல நான் ஒரு 2-3 தடவை நல்லா சுத்தமா தண்ணியை மாத்தி மாத்தி சேர்த்து கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வாஷ் பண்ண இந்த அவல்ல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய பாத்திரத்தை நல்லா அகலமா சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவல் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அவல் கூட வேற சில பொருட்கள் எல்லாம் சேர்க்க போறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் கப்ல மீடியம் சைஸ் அளவுள்ள 3 பச்சை மிளகாய் கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா நைஸா இது போல அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு இதுல சேர்த்துக்கலாம். விதைகளோட சேர்த்தா பரவாயில்ல, சேர்த்துருங்க. நல்லா டைட்டா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அவலுக்கு 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறு சரியா இருக்கும். இப்போ நல்லா டைட்டா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எந்த அளவு உப்பு சேர்ப்பீங்களோ அந்த அளவு உப்பை இப்பயே இந்த தண்ணியில சேர்த்துட்டு நல்லா இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது போல மிக்ஸ் பண்றதுனால இதுல சேர்த்திருக்க சால்ட்டும் பெருங்காயமும் நல்லா அந்த தண்ணியிலேயே மிக்ஸ் ஆகி கரைஞ்சிரும். மிக்ஸ் பண்ண இந்த கலவைய நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம்ல, ஊற வச்சிருந்த அவல், அந்த அவல் கூட ஒரு வடிகட்டியை பயன்படுத்திட்டு நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது போல செய்யறதுனால பச்சை மிளகாய் அரைக்கும் போது அதுல இருந்த கப்பி, எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தோம்ல, அப்ப அதுல விழுந்திருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம் விதைகள் இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெயினர்லயே நின்னுடும். இந்த சக்கைய வத்தல் மாவு கூட சேர்த்து பிசைஞ்சிட்டீங்கன்னா வத்தல் பிழியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வத்தல் பிழியும் போது வெண்டு வெண்டு போயிடும், சரியா அப்புறம் வராது. அதனாலதான் இந்த மாதிரி செய்யறோம். இப்ப இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை அவளோட நல்லா சேர்த்துட்டு ஈவனா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா இது கூட இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்க போறோம். தண்ணீர் சேர்க்கும் போது முதல்ல தண்ணீரை கைகள்ல சேர்த்துட்டு தண்ணியை இது போல தெளிச்சிட்டு சேருங்க. பேப்பர் அவளா இருந்தா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. கட்டி அவளா இருந்தா 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல இந்த அவலை கைகளால நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இது அப்படியே இந்த தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சு ஊற வைக்க போறோம். இப்ப 5 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருந்த இந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த அவல் நல்லா கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படியே விரலால எடுத்து நசுக்கி பாத்தீங்கன்னா அப்படியே மைய மாவு போல மசிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கையால இந்த அவலை நல்லா சாஃப்டா குலைவா பசஞ்சுக்கலாம். பசையும் போதே நல்லா சாஃப்டா குலைஞ்சு வந்துடும். உங்களுக்கு ஒரு சமயம் டைட்டா இருந்ததுன்னா வேணா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த அவலை நல்லா இது போல தளர சாஃப்டா பசஞ்சுக்கோங்க. பாருங்க, அவல் பசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இது போல நல்லா தளர சாஃப்டா இருக்கணும். அப்பதான் வத்தலும் சாப்பிடறதுக்கு நல்லா வாயில வச்சோன்னு கரையிற மாதிரி இருக்கும். வத்தல் மாவு ரெடி. இந்த மாவை பிழியறதுக்கு நம்ம இன்னைக்கு அச்சை யூஸ் பண்ண போறது கிடையாது. அச்சுக்கு பதிலா இது போல பிளாஸ்டிக் கவர் இருந்தா எடுத்துக்கலாம். பால் கவர் இருந்தா கூட தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ இந்த கவருக்குள்ள ரெடி பண்ண மாவை உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு இந்த கார்னரை மட்டும் கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இது போல ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிளாஸ்டிக் கவர்ல போடுறது விருப்பம் இல்லைன்னா சுத்தமான காட்டன் கிளாத் இருந்தா கூட அதுல இது போல நீட்டா இந்த வத்தலை பிழிஞ்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா நீட்டா பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டா பிழிஞ்சுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் உடச்சு விட தானே போறோம். உங்களுக்கு இது மாதிரி பிளாஸ்டிக் கவர்ல பிழியறது விருப்பம் இல்லைன்னா முறுக்கு உரல்ல உங்களுக்கு விருப்பமான அச்சியை சேர்த்துட்டு இந்த மாவை இது போல பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது போல வத்தலை கம்ப்ளீட்டா பிழிஞ்சு முடிச்சிருங்க. பிழிஞ்சு முடிச்ச இந்த வத்தலை வெயில்ல வைக்காம ஃபேன் காத்துக்கும் கீழேயே வீட்டுக்குள்ளேயே 3 நாள் வரைக்கும் வச்சுதான் காய வச்சு எடுத்தேன். காஞ்சதுக்கு அப்புறமா இந்த வத்தல் எப்படி இருக்குதுன்றத காட்டுறேன் பாருங்க.
3 நாள்ல எனக்கு வத்தல் இது போல நல்லா கலக்கலன்னு சுக்காட்ட காஞ்சு வந்துருச்சு. இதுவே நீங்க வெயில்ல வச்சு காய வச்சிருந்தீங்கன்னா ஒரே நாள்ல இந்த வத்தல் நல்லா சுக்காட்டும் நல்லா கலகலன்னு காஞ்சு வந்துடும். இது வரைக்கும் இந்த வத்தலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம அடுப்பை யூஸ் பண்ணவே இல்லை. அதனாலதான் அடுப்பு வேண்டான்னு தலைப்புல கொடுத்துருந்தேன். இனிமே இந்த வத்தலை பொரிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம அடுப்பை யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த வத்தலை அப்படியே ஒரு கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டே போகாது, சிக்கு வாடையெல்லாம் அடிக்காது. சரி, இப்போ இந்த வத்தலை ஆயில்ல ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, ஆல்ரெடி எண்ணெயை காய வச்சுட்டு காஞ்ச இந்த வத்தலை எண்ணெயில் போட்டோன்னா பாருங்க நல்லா புஷ்ஷுன்னு பொரிஞ்சு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நல்லா அப்படியே உடைச்சோம்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சு போயிடும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் இந்த வத்தல் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.